ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்பி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம GTA Vice City பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோவில் முடிக்க முடியாத மிஷனை இந்த வீடியோவில் முடிக்கிறோம். அப்புறமேட்டா சில சீட் கோட்ஸை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபன்னியாக இருக்க போகுது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ப்ரீவியஸாக போட்ட GTA Vice City வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் வந்து இந்த கான்சாலஸ்னு ஒருத்தன் வந்து போட்டு தர சொல்லியிருப்பாங்க. பட் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால் முடியல. இன்றைக்கி நம்ம அதை முடிக்கிறோம். மேப்பில் சீன் இருக்க இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அண்ட் எஸ், அந்த பிளிப்பில் போய் நிற்கணும். நின்றுட்டு ஸ்டோரிலாம் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மிஷன் மட்டும் பண்ண போகிறோன்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். கோ அண்ட் கில் கான்சாலஸ். இவனை தான் போட்டு தள்ள போக்குள்ள போலீஸ்காரன் வந்தான், வழியை மறைச்சான். மிஷனே பண்ண வெறுத்துட்டு அப்புறமேட்டா தான் ஆம்புலன்ஸே ஓட்ட போன வீடியோவில் அது மிஷன் பண்ண வெறுத்துட்டு இன்றைக்கி நம்ம அந்த மிஷனை முடிச்சுட்டு நிறைய சீட்ஸ்லாம் ட்ரை பண்ணி இந்த வீடியோ ஃபன்னியாக கொண்டு போய் முடிக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சது இங்கே தான் இருப்பான் அவன், கான்சாலஸ். அவனை எப்படியாவது முடிக்கணும் இன்றைக்கி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே, I'm going to he's got a blade. ஓ, நம்மளை பார்த்து பயப்படுறாங்க போல். சரி பயப்பட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கன்று வச்சுட்டு வேகமாக கூட ஓட மாட்டான் இவன், ஏன்னா வெயிட்டான். ஓகே, இப்போ வந்து அவன் ஏன்டா ஒரு மாதிரி வாங்கின மாதிரியே ஒரு மாதிரியாகவே ஓடுறான். சரி, டாமி எப்படியும் வரதான் போகிறான் பின்னாடி. ஓகே, இப்போது அவனை கொல்லணும். வாங்க கொல்லலாம். சிந்தாம ஊத்து. அப்படியே இந்த மரம் வெட்டுறதை வச்சு அவனை அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சான். எஸ், ஆப்வியஸ்லி பப்ளிக்கில் கொன்னா போலீஸ் கேஸ் ஆக தான் செய்யும். அதெல்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. சரி, வண்டி எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் பிரேக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, எஸ் வந்துட்டோம். இங்கே போயிட்டு இன்ஜினும் இந்த பெயிண்ட்டும் மாற்றுவாங்க. மிஷனுன்றனால ஃப்ரீ, இல்லைனா வந்து $100 நம்மள்டேருந்து பிடுங்கிப்பான். அங்கே பாருங்கள், போலீஸ் கேஸும் போயிடுச்சு, கார் கலரும் மாறிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனையே முடிச்சிட்டோம். இதை முடிக்க முடியாமல் தான் போன வீடியோவில் வெறுத்துட்டேன், அதனால தான் நான் ஆம்புலன்ஸ் ஓட்ட போனேன். சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த மிஷனை சேவ் பண்ணலாம். ஓஷன் வியூக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு அந்த மிஷனை போய் சேவ் பண்ணிடலாம். எஸ், ஓஷன் வியூ சேவ் ரியாட்னு போன மிஷனை முடிச்சது அதிலே போய் சேவ் பண்ணால் தான் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் கேமை. நண்பர்களே, முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சீட்ஸ் போட போகிறோம். நம்ம போட போகிற மொதல் சீட் என்னென்னா ப்ரிசியஸ் ப்ரொடெக்ஷன். இந்த சீட் வந்து வெஸ்ட் ஆர்மருக்காக நம்ம போடுவோம். மேலே ஹெல்த்துக்கு முன்னாடி ஒன்று காட்டுது பாருங்கள். ஸோ ரெண்டாவதாக போட போகிற சீட் என்னென்னா ஐ கான் டேக் இட் எனிமோர். அதாவது அந்த சீட் போட்டால் டாமி சூசைட் ஆகிடுவான். சரி, ஓகே, போடலாம் அந்த சீட்டை. இப்போது ஐ கான் டேக் இட் எனிமோர். ஓகே, போட்டாச்சு. இருங்க. பார்த்தீங்களா? ஸோ டாமி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். மூணாவதாக போட போகிற சீட் என்னென்னா வாண்டட் லெவல் சீட். அதாவது யூ ஓன்ட் டேக் மீ அலைவ். அந்த சீட் போட்டால் நமக்கு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம சீட் மாற்றினா நம்மளை அடிச்சிருவானுங்க. ஸோ இப்போ போட போகிற சீட் என்னதுன்னா லீவ் மீ அலோன். அதாவது நமக்கு வந்த வாண்டட் லெவலை திரும்ப டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு போகிற சீட் தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற சீட் என்னதுன்னா சர்டைன் டெத். அதாவது டாமி ஸ்மோக் பண்ணுற சீட். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாயிலேருந்து புகையாக வருது. ஸோ வந்து யாரும் இதை ரியல் லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம போட போகிற சீட் என்னென்னா சின்ன வயசில் வைஸ் சிட்டி விளாண்ட எல்லாருமே போட்டிருப்பாங்க இந்த சீட்டை. அதாவது பேஞ்சர் தான். பேஞ்சர் சீட் வந்து எல்லோரும் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 மரத்துக்கும் நல்லா நடுவில் வந்து மாட்டின்னுக்குது. இது எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட எடுக்கவும் முடியல, அதனால் இறங்கிட்டோம். சரி, கொஞ்சம் தள்ளி போயிட்டு இன்னொரு தடவை இந்த சீட்டை போடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடலாம்.
போட்டாச்சு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஆடா பாவிங்களா, மறுபடியும் அது மேலே ஸ்பான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற சீட் என்னதுன்னா, வீல்ஸ் ஆர் ஆல் ஐ நீட். அப்படின்னா இந்த சீட் நம்ம போட்டோன்னா காரோட மேலே இருக்கிறது எதுவுமே விசிபிளாக இருக்காது. காரோட டயர் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு கார் போய் பார்ப்போம். எங்கடா ஏதாவது கார் இருக்கா? அந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காரோட டயர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கார் இன்னும் எதையும் கண்ணுக்கு தெரியல நமக்கு. சரி, ஓகே, இதை கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம போட போகிற சீட் என்னதுன்னா, பிக் பேங் த ஓஜி சீட் ஆஃப் வைசிட்டி வேர்ஸ். இது போட்டால் கார்லாம் வெடியும். அதாவது இந்த மேப்பில் இருக்க காரே வெடியாது, நம்மளை சுற்றி இருக்கிற கார்ஸ்லாம் வந்து வெடியும். இதுதான் வந்து பிக் பேங்கு. எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, இப்போது பிக் பேங் போட்டோமே கார் பைக் மட்டும்தான் வெடியுமா, இல்லை டேங்கரும் வெடியுமா? அதாவது நம்ம போட்ட பேஞ்சரும் வெடியுமான்னு பார்க்க போகிறேன். பார்த்தா டேங்கரும் வெடிஞ்சிருக்கு. நான் பார்த்தப்போ இந்த ஆம்புலன்ஸ் வெடியாமல் இருந்துச்சு, அதுதான் வெடிக்க வச்சுட்டேன். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாதிரி சூப்பரான சீட் தான், ஃபேனி மேக்னெட். அதாவது இந்த சீட்டை நம்ம போட்டால் பெண்கள்லாம் டாமியை சுற்றி வருவாங்க, சும்மாவே சுற்றி தான் வருவாங்க. இதில் இது வேறு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? கையில் ஷாப்பிங் பேக் வச்சுருக்கிற பொண்ணு நம்மளை சுற்றி சுற்றி வருது. ஒரே மஜா தான் பயலுக்கு, ஜாலி தான். இப்போ நம்ம பார்க்குற சீட்டுமே ஓரளவுக்கு ஃபேமஸான சீட் தான், எல்லாருமே இதை போட்டிருப்பாங்க. என்ன சீட்னா, கம் ஃப்ளை வித் மீ. அதாவது கார்ஸ் எல்லாம் பறக்க வைக்கிற சீட் தான் இந்த கம் ஃப்ளை வித் மீ. ஸோ பாருங்கள், லைட்டாக பறக்குதானா, ரொம்ப ஏர்லேயே இருக்க மாட்டுது, பறந்துகிட்டே தான் இருக்கானா. இப்போ சான் அண்ட்ரீஸில் வந்து கார் பறக்கிற சீட் போட்டால் கார் வந்து ஏர்லேயே இருக்கும், இறக்குள்ளே கூட இறங்காது, அவ்வளோ இறங்காது, ஏர்லேயே தான் இருக்கும். ஆனால் வைசிட்டியில் இந்த கார் பறக்கிற சீட் போட்டால் கொஞ்ச நேரம் இருக்குது, தானாகவே இறங்குது, அந்த ஏர்லேயே மெயின்டைனே ஆக மாட்டுது. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது வீடியோ, பிகாஸ் பாருங்கள், ஏறுது இறங்குது. நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து வெறும் பட்டனை கொடுத்தா கூட அது இறங்கிட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், இப்போது ஏறுதா, நான் எதுவுமே பண்ணல, நான் லைட்டாக டேர்ன் பண்ணிட்டு கை எடுத்துடுறேன், ஆனாலும் இறங்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே போய் ஏற்றினாலும் கார் வந்து ஏர்லேயே மெயின்டைன் ஆகலை. ஸோ இது வந்து ஜிடிஏ வைசிட்டியில் ஒன்று இருக்குது. பட் சான் அண்ட்ரீஸில் கார் பறக்கிற சீட் போட்டால் பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டே, இதுதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறந்துச்சு, இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. இதுக்கு மேலே அதுவே பறக்கவே மாட்டுது, இறங்கிடுது தானா. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.